சில சத்தியங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம வந்துடும். அவனுக்கு பணமும் தேவைப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டையும் நீங்க ஒரு பேலன்ஸ்ல வச்சுட்டு வாழ முடியாது. அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சத்தியத்தை மாற்றுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியுமாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட மறுபடியுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உபதேசங்களிலே அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். மறுபடியுமாக இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த உபதேசம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக நமக்கு காணப்படுகிறது. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. உலகப் பொருள் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், தேவனுடைய காரியம் என்று சொல்லி இரண்டை அங்கு வைத்து அதை பிரித்து ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 2 எஜமான்கள், ஒன்று தேவன், இன்னொன்று இந்த உலக காரியங்கள், இல்லைனா உலகத்தின் தேவைகள், உலக பொருட்கள். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வரார்? உலகப் பொருள் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற பொருட்கள் இல்லாமல், ஆகாரங்கள் இல்லாமல், வஸ்திரங்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அத்தியாவசியமான பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது, எல்லா மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. அப்போ உலகத்தில் அது இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே போல் ஊழியம் செய்ய முடியாது. அதாவது உலகப் பொருள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான காரியம், இந்த உலகத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நாம் விரும்புகிற, நாம் தேடுகிற, நமக்கு தேவையான காரியமாக தான் காணப்படுகிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதியிருக்கிறாங்க, எந்த மனிதனும் ஒரே நேரத்தில் 2 முதலாளிகளுக்கு வேலை செய்ய முடியாது. அவன் ஒரு முதலாளியை நேசித்து மற்ற முதலாளியை வெறுக்க நேரிடும், அல்லது ஒரு முதலாளியின் பேச்சை கேட்டு மற்ற முதலாளியின் பேச்சை மறுக்க நேரிடும். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனுக்கும் பணத்திற்கும் பணம் புரிய வேலை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மில் இந்த வார்த்தையின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார், இல்லைன்னா என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு தேவையான காரியங்களுக்காக நாம் வேலை செய்கிறோம். நிச்சயம் அது நமக்கு தேவைப்படுகிறது, இல்லைன்னா உலகப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் சம்பாதிக்க நாம் நினைக்கும் போது அது நடக்காது. உதாரணமாக, ஒரு ஊழியர் தேவனுடைய வேலையை செய்யும் போது இந்த உலகத்தின் லாபத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கணும், ஆண்டுடைய ஊழியமும் செய்யணும். இப்போது இருக்கிற ஒரு நிலைமையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியம் செய்கிறோம், ஆனா அந்த ஊழியத்தின் இன்னொரு நோக்கம் என்ன? தேவனுக்காக செய்கிறோமா? தேவனை பெற்றுக்கொள்ள, தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய காரியத்திற்காக தான் அந்த ஊழியத்தை செய்கிறோமா? இல்லை காணிக்கை, தசமபாகம், பணங்கள் கிடைப்பதற்காக நாம் அதை செய்கிறோமா? பணம் நமக்கு தேவைதான், காணிக்கை, தசமபாகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை பண மைண்டாக இருந்துச்சு அப்படின்னா
பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருந்துச்சு அப்படின்னா, நாம் நம்முடைய உபதேசங்களை மாற்ற, நம்முடைய வார்த்தைகளை மாற்ற, சில சத்தியங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம வந்துரும். காரணம், நமக்கு உலகப் பொருள் அங்கே தேவைப்படுகிறது, பணம் அங்கே தேவைப்படுகிறது. பணம் தேவைப்படுகிறதுனால சில சத்தியத்தை நாம் அங்கே சொல்ல மாட்டோம். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், சில சத்தியத்தை சொல்லும்போது அங்கு வர வேண்டிய வருமானம் நின்றுவிடும். சில இடங்களிலே நாம் உண்மையை பேசும்போது சில நபர்கள் நம்மை பகைப்பார்கள். அவர்கள் நமக்கு தர வேண்டியதான, இல்லைன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களை கொடுக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதில் எதை நாம் முக்கியப்படுத்துகிறோம், எதை முக்கியப்படுத்தி நாம் அந்த இடத்துல கர்த்தருடைய வேலையை செய்கிறோம்? நமக்கு பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பணத்திற்காக ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. பிழையாம் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னா, அவனுக்கு பணமும் தேவைப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லணும். முதல் முறை ஆண்டவர் வந்து பேசும்போது நீ போக வேண்டாம் என்று சொன்னார். அப்போது அவர் போக வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்தார். இரண்டாவது முறை மறுபடியும் அவனை வற்புறுத்தி கொண்டிருந்த போது அவன் போக தீர்மானிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் போக சொல்றார். அப்போ அவனுடைய மைண்ட் என்ன, அவனுடைய எண்ணம் என்ன? முதல் முறை சொன்ன போது நீ போகவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ அதில் விட்டுறணும், அதுக்கு மேலே போய் கேட்கக்கூடாது. அவன் போய் கேட்குறான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல முதல்ல சொன்னதை திரும்ப மாற்றி சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன அந்த இடத்துல செஞ்சார் அப்படின்னா, அவனுடைய மன விருப்பம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும், ஊழியமும் செய்யணும், ஊழியத்தை விட்டுட்டு போகக்கூடாது, சத்தியமும் பேசணும். அது இருக்குது. நிறைய நபர்கள் அப்படிதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சத்தியம் பேசணும், ஆனால் சில இடங்களில் சத்தியத்தை பேசினா வருமானம் போயிருமோ, பணம் போயிருமோ, பணம் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது தவறு. தேவன் அதை விரும்பலை. சத்தியத்தை பேசுவதனால சிலர்கள் சத்ருவாக மாறுவாங்க, அது உண்மைதான், சத்ருவாக மாற நேரிடும். ஆனாலும் கூட நாம் சத்தியத்தை மாற்றி பேச முடியாது. அது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்துட்டு போட்டும், நாம் அந்த இடத்துல சத்தியத்தை பேசி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால நஷ்டங்கள் வரும், பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ரெண்டையும் ஒன்னா சேவிக்க முடியாது. கடவுளையும் சேவிக்கணும், இந்த உலக பொருளையும் நீங்க விட்டுறக்கூடாது. அப்படின்னா நடக்காது. ஏதாவது ஒண்ணுதான் முடியும். நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும். சத்தியத்தை வருமானத்திற்காக நாம் மாற்றக்கூடாது. ஏன்னா நிறைய தேவ மனிதர்கள் இன்னைக்கு அதான் செய்கிறாங்க, சத்தியத்தை வருமானத்திற்காக மாற்றுகிறார்கள். அதனால சத்தியத்தை அவர்கள் போதிப்பதில்லை. சத்தியத்தை போதித்தால் வருமானம் குறைந்துவிடும், மக்கள் சபையிலிருந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதான ஒரு சில தவறான கருத்துக்கள். அது தவறான கருத்துக்கள். சபையிலிருந்து சத்தியத்தை போதிக்கிறதுனால யாரும் போகலாம் மாட்டாங்க, அவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்வாங்க. பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போதிக்கிறாங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண ஆசை உள்ளவர்களாக தந்திரமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை மயக்கி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய மோட்டிவ் ஃபுல்லா பணம் பெற்றுக்கொள்ளணும், அதனால சத்தியம் பேசணுங்கிறதல்ல. அவர்கள் சத்தியத்தை பேச வேண்டிய இடத்துல சில நேரங்களில் சத்தியம் தெரியாம கூட இருக்கலாம், சில நேரங்களில் சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிந்தும் அவர்கள் அதை பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, உலக பொருள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டையும் நீங்க ஒரு பேலன்ஸ்ல வச்சுட்டு வாழ முடியாது. உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், ஆனா நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்காக, உங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக
உங்களுடைய மனநிலை மாறி போதிக்க வேண்டிய இடத்துல சத்தியத்தை போதிக்காதபடி அந்த உலகப் பொருள் மேல் இச்சை கொண்டு அதை விரும்பி அதற்காக ஓடும்போது தேவன் அதுல பிரியப்படல. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். எப்படி? நீங்க சத்தியத்தை பேசினால் சத்துருவை பகைக்க வேண்டியதா இருக்கும். நீங்க சத்தியத்தை பேசாவிட்டால், பணத்திற்காக பொருளுக்காக பேசாவிட்டால் நீங்கள் ஆண்டவரை பகைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ யாரை நாம பகைக்க போறோம்? ஆண்டவரை பகைக்கிற ஒரு நபர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சத்தியத்தை மாற்றுவார்கள். ஏன்னா சத்தியம் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். சத்தியம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால சத்தியத்தை பேச விடாதபடி பண ஆசையை கொடுத்து பேச வேண்டிய நபர்களை டைவர்ட் பண்ணி அவருடைய மனநிலைமைகளை மாற்றி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும்படி பிசாசு கொண்டு போயிடும். அதனால ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும். விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளில் வேலைக்கு போகக்கூடாது. மற்ற நாட்கள் கூட பரவாயில்ல. ஆனால் ஓய்வு நாள் அன்று ஒரு விசுவாசி வேலைக்கோ வேற காரியங்களுக்கோ போகக்கூடாது. அப்படி போனால் நீங்கள் ஆண்டவரை பகைக்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஓய்வு நாள் அன்று பிரயாணம் போறது, ஓய்வு நாள் பண்டிகை வீடுகளுக்கு போறது, ஓய்வு நாள் வீட்டு வேலை செய்கிறது, ஓய்வு நாளில் வயல்ல வேலை பார்க்கறது, ஓய்வு நாளில் தேவன் விரும்பாத காரியங்களை செய்வது, அது தேவனுக்கு விரோதமான பாவமாக மாறுகிறது. தேவன் அதை வெறுக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்கள் மேல் கோபப்படுகிறார். இந்த வாரம் வேலை இருக்கு, அதனால இந்த வாரம் நான் வேலைக்கு போறேன். அதாவது தப்பா நினைச்சிடாதீங்க. கட்டாயமாக சில கம்பெனிகளில் எல்லாம் வேலை வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நாம் இந்த இடத்துல கொண்டு வர வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் மன்னிப்பார். ஏன்னா சில கம்பெனிகளில் ஞாயிற்றுக்கிழமை நீ லீவ் எடுத்தனா அப்புறம் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்ற கம்பெனி இருக்குது. ரொம்ப திட்டுற கம்பெனி இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல, உண்மைதான். இது இந்த உலகத்தில் இருக்குது. சில நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கும், சொந்த வேலையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அதை அவாய்ட் பண்றது இல்லை. அவர்கள் அதை முக்கியப்படுத்துறாங்க. எது? இந்த உலக காரியங்களை முக்கியப்படுத்துறாங்க, உலக பொருட்களை முக்கியப்படுத்துறாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா சொல்லணும், நாங்க இன்னைக்கு கடவுளை ஆராதிக்க போறோம், ஆராதனை பண்ணிட்டு நாங்க வாரோம். அதான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ நாம தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது. சில நேரங்களிலே உலகத்தை பகைக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களிலே உலகத்தால் நாம் பகைக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கிறது. அதனால நாம ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் இங்கே நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உலகத்திற்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஊழியர்களாக இருந்தால் நாம் ரெண்டையும் ஒரே பேலன்ஸில் நடத்த முடியாது. இந்த பக்கம் உலகம், இந்த பக்கம் ஆண்டவர். யாராவது ஒருத்தரை நாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, இல்லைன்னா யாராவது ஒரு ஆளை பகைக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒரு ஆளுக்கு தான் ஊழியம் செய்யணும், ஒரு ஆளை தான் சேவிக்கணும். பணம் நமக்கு தேவை, அது ஆண்டவருக்கு தெரியும். பொருள் நமக்கு தேவை, அது ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவருக்கு தெரியும். தேவைகளை அதினதின் காலத்தில் பூர்த்தீகரிக்க ஆண்டவரால் முடியும். நம்ம ஆண்டவருக்காக ஓடும்போது ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். தேவனுக்கு மாத்திரம் நாம உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் மாறுவோம். இந்த வார்த்தை, இந்த உபதேசம் உங்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்றட்டும். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Praise the Lord.